நிறைய ஓவர் திங்க் பண்ணிட்டே டேட்லாம் தள்ளி போயிட்டு ஃபைனலாக ஒரு டேட் வரும். அந்த டேட்டில் சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த வேலை இருக்காதுன்னுட்டு. வேறு வழியே இல்லை, அந்த பொண்ணுக்கு ஆப்ஷனே கிடையாது. சரி ஓகே, நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு டேவே நைட் ஷிஃப்ட் தான் போடுவாங்க. வேறு வழி இல்லையா? அதுவும் என்ன மாரி ஒர்க் இருக்கும்னா, இப்போது போலீஸ் ஒர்க்கு தான் அது. பட் ஆனால் அதில் என்ன மாரி ஒர்க் இருக்கும்னா, ஆல்ரெடி வந்து கைவிடப்பட்ட ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அந்த இடத்துல வந்து இவங்கள வந்து பாதுகாப்புக்கு விட்டுருப்பாங்க. இவங்க மட்டும் தான் இருப்பாங்க அந்த இடத்துல. ஏன்னா, அந்த இடத்த ஷிஃப்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. ஸோ, அந்த இடம் ஆல்ரெடி ரொம்ப பழசாகி போச்சு பில்டிங்கு. ஆனா, அங்க வந்து நெறைய அது என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ, அத பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அந்த வேலைய தான் அவங்க அப்பா பண்ணியிருப்பாரு. அவங்க அப்பா கூட ஒரு 2, 3 பேர் செஞ்சிருப்பாங்க. லாஸ்ட்டா அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வேற வேற வேலைனால மத்தவங்கலாம் வேற இடத்துக்கு போயிடுவாங்க. சரி, இப்ப இந்த பொண்ணு இருக்காங்கன்ட்டு இந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "இன்னைக்கு நைட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ ரெக்கவர் பண்றதுக்கு டீம் நம்ம சைட்லேருந்து வருவாங்க. வந்தா அவங்க ரெக்கவர் பண்ணது போனதுக்கப்புறம், நாளையிலேருந்து நம்ம இந்த இடத்த வந்து ஃபுல்லா நம்ம அ வி விட்ற மாரி தான் இருக்கும். நம்ம இங்க வரா மாரி இருக்காது. இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்க இருங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லும், "என்னால தனியா இருக்க முடியாது. செக்யூரிட்டியாச்சும் யாராவது குடுங்க. இல்ல வேற யாராச்சும் ஒருத்தர ஹெல்ப்புக்கு அனுப்புங்கன்னு" சொல்லும்போது, அவங்க சொல்லுவாங்க, "இங்க வாக்கி டாக்கி இருக்கும். நீங்க எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன எமர்ஜென்சினாலும் நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ எங்க சைட்லேருந்து எப்பயுமே ஆள் வருவாங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு சரி ஓகே போ, நம்ம நம்ம அப்பா வந்து போலீஸா இருந்தாரு. நம்ம போய் இதுக்கெல்லாம் பயந்தா அப்புறம் எல்லாரும் நம்மள வந்து ரேக் பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கக்கூடாது. தட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹலோ அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே நம்ம வந்து தைரியமா வந்து இன்னைக்கு டேவ நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே தூக்கம் வர மாரி இருக்கே. நம்ம நீங்க நமக்கு அந்த சைட்ல திருப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்களும் அந்த கால அட்டெண்ட் பண்ணி பேசுவாங்க. வணக்கம் அப்பாஸ். அந்த கால அட்டெண்ட் பண்ணி பேசுவாங்க. கால் அட்டெண்ட் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி வந்து அழுதுட்டு அழுவாங்க ஒரு மாரி, "என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஹெல்ப் மீ" அப்படின்னு சொல்லுவாங்க. இத கேட்டுட்டு அவங்களுக்கு என்னடா இது இந்த நேரத்துல, அதுவும் நைட் ஒரு 10 மணி இருக்கும். இந்த டைம்ல போய் ஹெல்ப் மீன்னு கேட்கறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பக்கம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு படபடன்னு இருக்கும். ஐய்யய்யோ! என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் டேவே நம்ம கால் வேற கட் ஆயிடுச்சு. நம்மளால அவங்களுக்கு சேவ் பண்ண முடியும். காப்பாத்த முடியுமா? காப்பாத்த முடியாதா தெரியாதே! உண்மையிலே பிரச்சனையில மாட்டியிருக்காங்களா? அப்படின்னு ரொம்ப அவங்க பயந்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அப்போ அவங்க பார்த்துருவாங்க சொல்லிட்டு கொஞ்சம் கேஷுவலா இருப்பாங்க. சரி ஒரே இடத்துல உட்காந்தா தூக்கம் வரும். நம்ம கொஞ்சம் எந்திரிச்சு போய் சுத்தி பார்க்கலாம்ன்னு சொல்லி போறப்போ, அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இங்க பக்கத்துல கிச்சன் இருக்கு. ஒரு கேப்புப்பா. அப்ப வந்து என்ன ஆகும், கிச்சன் இருக்கும். இங்க சமைச்சுக்கலாம். இங்க எல்லா இடத்தையும் ஒரு இடத்த கூட்டிட்டு போய் காட்டிட்டு போயிருப்பாங்க. சரி சும்மா அப்படியே ஒரு உட்காந்துட்டே இருக்கிறது பதிலா, ஒரு ஜஸ்ட் ஒரு வாக் மாரி போலான்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டே இருக்கிறப்போ, தூரத்துல இருந்து பார்க்குறப்ப இங்கேருந்து ஒரு பொண்ணு உருவம் தெரியும் அவங்களுக்கு. அவங்க பார்க்குறப்போ என்ன தோணும்னா இவங்களுக்கு, "என்ன இது இந்த நேரத்துல ஒரு பொண்ணு இருக்காங்களே!" அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா, சரி ஓகே.
யாரோ தானான்ட்டு இவங்களுக்கு என்ன தோணும்னா, சரி நம்ம ரவுண்ட்ஸ் போய் பார்க்கலாமான்ட்டு. ஆனா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருப்பாங்க, "இங்க டாக்குமெண்ட்ஸ் நெறைய இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் கூட மூவ் பண்ணி போக்கூடாது. ரெக்கவர் பண்றவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட குடுத்துட்டு தான் நீங்க என்ன வேணாலும் பண்ணணும்." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே.